பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரூர் ஊத்தங்கரைக்கு போகிறதுக்கு வண்டிங்க மெயின் காரணமே இந்த டோல்கேட் தான். நான் கடைசியாக வரும்போது இந்த பிரிட்ஜு ஒர்க்கு முடிக்கவே இல்லை. இந்த ஆற்று கர்நாடகாலேருந்து வருது மக்களே. ஆனால் கர்நாடகாவில் ஆற்றுல எவ்வளோ தண்ணி இருக்குது. மதுரை, திருச்சி ஸ்ட்ரைட்டாக சேலம் ரைட். குட் மார்னிங் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி படாலம் அப்படின்ற பார்க்கிங்கில் கொண்டு வந்து நைட்டு ஒரு 2:30 மணிக்கு நிப்பாட்டினேன். சென்னை ஹார்பர்லேருந்து அப்போலோ டயர் லப்பர் லோடு ஏற்றிட்டு கேரளா போயிட்டுருக்கோம் மக்களே. பெரம்பாவூர்ன்ற இடத்துக்கு, அதாவது கம்பெனி கிடையாது, குடோனுக்கு போயிட்டுருக்கோம். என் கூட வந்த வண்டியெல்லாம் முன்னாடி போயிடுச்சு. என்னை வந்து க்ளோசிங் ஏரியான்னு போட்டு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதான் கொஞ்சம் புரியும். சரி ரைட்டு, வாங்க மக்களே இங்கேருந்து கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது, போய் டீ குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா இன்னும் டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது, கண்ணெல்லாம் வரை எரியுது. சரி வாங்க கிளம்பலாம். பாருங்க அந்த பெரிய விண்டு மில்லோட மோட்டார் வண்டி தான் நிற்கிது. நம்ம வண்டி தான் நிற்கிது. ஸ்டார்ட் பண்ணல, போய்ட்டு டீ குடிச்சிட்டு வரோம். அது ஒரு டீ கடை, போகிற வழியிலையும் டீ குடிக்கலாம். அதனால் போயிட்டு நிப்பாட்டிக்கிட்டு ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கணும். அதனால் இங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு போகலாமே. டீ வாங்கி விட்டேன், அப்படியே குடிச்சிட்டு கிளம்பலாமா? டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. மெயினாக வர தான் பார்க்கணும். இதில் ஆல்ரெடி வெயிட் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த வண்டி, அப்படின்னா தான் இழுக்கும். காலையில் பாருங்களேன், வெயிலும் அடிக்குது, சும்மா ஒரு சாரல் மாதிரியும் போட்டுட்ருக்கு. புறப்படலாமா மக்களே? நாங்க பயணத்தை தொடரலாம். அவுட் பண்ண இடத்துல செக்யூரிட்டி இருப்பாங்க, டீ செலவு கொடுத்துட்டு போலாம். இந்த ஃபேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருசு இருக்கு, நண்டை மட்டும். ஆனா அந்த விண்டு மில்ல இதுல இருந்து பார்க்கும்போது சின்னோண்டு இருக்கு. 20 ரூபா இருக்கு. எப்படி இருப்பாங்க? நான் ஒண்ணு இன்னும் கொஞ்சம் இந்த டாய்லெட்டு, இந்த குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது வழி பண்ணாங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். தாராளமா கொடுத்துருப்போம் இருக்கு, ஆனா அதை மெயின்டைன் பண்ணல, அப்படியே விட்டுக்கிறேன். செக்யூரிட்டியும் காணா. செக்யூரிட்டி இருக்குது இல்லையாண்ணா? செக்யூரிட்டி இல்லை. மெயின் ரோடு ஏறத்துக்குள்ள போகும்போது அவன் காரா வந்துட்டு இருக்கு. மக்களே இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தூறல் போட்டிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலுமருவத்தூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, சேலம் போயிட்டு போகிறோம்.
நம்மள அந்த வழியில போக சொல்ல அரூர் ஊத்தங்கரை மேலே, ஏன்னா அது ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அது அந்த மஞ்சவாடி காடு அதெல்லாம் வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அதில் போகாதீங்க, இதிலே போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதனால் இப்படியே விட்டேன். இன்னும் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கே தெரியாது ஏன் அதில் போனேன்னு சொல்லிட்டு. அநேகமாக காலையில் பார்த்துட்டு ஃபோனுக்குன்னு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். மேல்மருவத்தூர் அதானே, அதான் நினைக்கிறேன். ஆமாம், பிரிட்ஜ் ஏறி இறங்கினா கோயில் வரும். எல்லாரும் சாமி கும்பிட்டு இங்கே காட்டுறேன். நிதானமாக நின்று பார்த்தா இங்கே ஆப்போசிட்லேருந்து பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டாக சாமி தெரியும். ஆனால் நம்மளால் அந்த அளவுக்குலாம் பார்க்க முடியாது. அதோ கார் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும். பாண்டிச்சேரி 38 கிலோமீட்டர். எங்கெங்கயோ போயிட்டு இருந்த மக்களே. பாண்டிச்சேரி லோடு போயிருக்கேன், ஆனா இப்பதான் எதுவும் வரமாட்டேன்னதான் இவங்க வாங்கலையான்னு தெரியல. அந்த அளவுக்கு இல்ல, லோடு மூவ்மெண்ட் இல்ல, டல்லா தான் இருக்கு. திண்டிவனம் மக்களே, நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மக்களே. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் இஎம்ஐல வாங்கி கொடுத்தவரை காமிச்சிருப்பேன். வந்தாரு. ஏன்னா நம்மளால வந்து இஎம்ஐ போட்டு வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லை, கார்டு இல்லை மெயினாக. அதனால் அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு. இன்னும் விழுப்புரம் 40 கிலோமீட்டரு, ஒந்தூர்பேட்டை 76 கிலோமீட்டர் போயிட்டு ரைட் எடுக்கணும். மழை பெய்யுது. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. என்ன சொல்றது? காலையில ஸ்டார்டிங்ல வண்டி எடுக்கும் போதே இது மாதிரி லைட்டா இருந்தது. இப்போ கொஞ்சம் நிறைய மழை வருது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரூர் ஊத்தங்கரைக்கு போகிறதுக்கு வண்டிங்க மெயின் காரணமே இந்த டோல்கேட்டு தான், விக்கிரவாண்டி டோல்கேட்டு. இதுவும் கொஞ்சம் காசு அதிகமான டோல்கேட்டு. டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது. மழையும் பெய்யுது, வெயிலும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பக்கத்துல லைன்ல வர வண்டி போயிட்டே இருக்கு. அவன் போய் நிப்பாட்டி வச்சிடான் மக்களே காரு. ₹580 மல்டிபிள் ஆக்சில் வெஹிக்கிள்
580 ரூபா சிங்கிள், ரிட்டர்ன் வந்து 970 ரூபா, சரி 870 ரூபா. காருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போச்சு, நம்மளுக்கு உடனே தூக்குமா வேலை. நான் கடைசியாக வரும்போது இந்த பிரிட்ஜ் ஒர்க்கு முடிக்கவே இல்லை, இப்போ முடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல நம்ம ஊர்ல நல்லா தான் வேலை நடக்குது, ஒரு சில இடத்துல கடப்புல போட்டா கடப்புலயே கிடக்குது. பாருங்க, அந்த பக்கம் ஹைவேஸ் போற ரோடும் வருது, இந்த பக்கம் விழுப்புரத்துல இருந்து வர்றதும் நல்ல பெரிய பிரிட்ஜ் ஒர்க்கு தான் இது. இது இந்த பண்ருட்டி போற ரோடு தானே மக்களே? எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதனால தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. விழுப்புரம் ஊரை தாண்டினவங்க. நம்ம ஊர் வழியா வர தென்பெண்ணை ஆறு வந்து விட்டது. இந்த ஆத்து கர்நாடகால இருந்து வருது மக்களே. ஆனா கர்நாடகால ஆத்துல எவ்வளோ தண்ணி இருக்கு, ஆனா தமிழ்நாடுக்குள்ள வந்து போகும்போது பாத்தீங்கன்னா தண்ணியே இருக்காது, சுத்தமா வறண்டு போய் கிடக்கா. கர்நாடகால வந்து இப்போ கொச்சின் போயிருப்போம் பாருங்க, அந்த ட்ரிப்பில் பார்க்கும்போது வந்த வழியில் தென்பெண்ணை ஆறு கிராஸ் ஆகும். அதில் வந்து எவ்வளோ தண்ணி இருந்தது, ஆனால் அதில் ஒரு சொட்டு தண்ணி போகுதா பாருங்க. சரி, முதல்ல நிற்குதான்னு பாருங்க, ஒரு சொட்டு கூட இல்லை. அந்த அளவு கர்நாடகாவில் தண்ணி சேர்த்து வைக்கிறாங்க. இவங்களுக்கு தண்ணி வந்ததுன்னா மண்ணல்ல முடியாது. தொட்டியில தண்ணி இருக்கா? ஓகே, தண்ணி இருக்கு. ஓகே மக்களே, அடி வெயில் ஒரு பக்கம் பிரிச்சு எடுக்குது. ஓகே மக்களே, ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் போட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு பாய்ச்சியாக தான் இருந்தது, ஆனால் இதை தாண்டி அந்தாண்ட போயிட்டா குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உந்தூர்பட்டிக்கு முன்னாடி பரிக்கல் அப்படின்ற பார்க்கிங்கில் நிற்கிறேன். சரி, ரைட்டு, வாங்க கிளம்பலாம். வெயில் பிரித்து எடுக்குது. போன அடிச்சாங்க. நம்ம கூட வந்தது மொத்தம் 5 வண்டி, அதுல ஒரு வண்டி வந்து கம்பெனிக்கு, மீதி 4 வண்டி வந்து குடோனு. அந்த 4 வண்டி எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேலம் கிட்ட போயிடுச்சு, ஆத்தூர் பக்கமா. நம்ம இப்பதான் இங்கே இருக்கோம். இதுக்கு மேல அப்படியே உளுந்தூர்பேட்டையில போயிட்டு ரைட் எடுத்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே உயிர் புஷ்ன்னு வர்றாரு.
மதுரை திருச்சி ஸ்ட்ரைட்டா சேலம் ரைட். ஸ்ட்ரைட்டா அப்படியே சேலம் தான் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிங்கிள் ரோடு நிறைய இடத்துல வரும். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சிங்கிள் ரோடாக தான் இருந்தது. அந்த கோடு பார்த்தீங்கன்னாலே தெரியும். சிங்கிளாக மாறும், அப்புறம் டபுளாக மாறும். இந்த இப்போ ரீசெண்டாக இந்த கோபி சுதாகர் பரிதாபங்களில் போடுவாங்க பாருங்க டிரைவிங். நான் வந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ஓட்டுறேன், நீ உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் வரைக்கும் ஓட்டுன்னு வாங்க பாரு. ஏன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் வரைக்கும் போகிறது வந்து அங்கங்கே சிங்கிள் ரோடு வரும். முன்னாடி சின்ன வண்டி போச்சுனாலும் உண்மையாலுமே அது சைடு வாங்க முடியாது, கஷ்டம்தான். அந்த மாதிரி இருந்த ரோடு தான் இது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இருக்கு பார்த்தீங்களா, நீலகிரி மரமா தைல மரம்னு வாங்க பாருங்க. இதுதான் இருந்தது. ஃபுல்லாக எடுத்துட்டு ஓட்டி திரும்ப வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே வேறு எதுவும் வரைக்கும் தண்ணி இருக்காது, அதனால் மறுபடியும் இந்த இதே தான் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் போக போக கொஞ்சம் விவசாயம் இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இதுலேருந்து ஒரு ரைட்டில் ஒரு 30 கிலோமீட்டர் போனால் எங்கள் ஊர் போயிடலாம். ஆனால் தியாகதுரம் 17 கிலோமீட்ரு. தியாகதுரம் போயிட்டு தியாகதுரத்துலேருந்து திருக்கோவிலூர் போகலாம். இந்த லைனில் எப்படி போனாலும் உள்ளே வந்து போயிடலாம் மக்களே. சரி, வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது, யாரும் இல்லை வீட்டில். இங்கே எப்போ பிரிட்ஜு ஒர்க்லாம் கட்டினாங்க மக்களே? கொஞ்ச நாள் வரலன்னா எல்லாம் வேற மாரி மாறிடுது மக்களே. நான் கடைசியாக வரும்போது கூட இதில் ஒரு தடம் கூட இல்லாத இருந்தது பிரிட்ஜு கட்டுறதுக்கு. அதுக்குள்ளே இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களா? பரவாயில்லையே. ஆனால் எதுக்காக இந்த பிரிட்ஜு இப்போ அடியில் என்ன ஊருக்கு போகிறது, ரோடு கிராஸ் ஆகணும். இந்த ரூட்டில் எந்த ஊருக்கும் போகிற மாதிரி ரோடு இல்லை. ரைட்டில் உள்ளே போடுறதுக்காக கட்டுறாங்களோ? ரைட்டில் போனால் கூட என்ன ஊர் வருது? உளுந்தூர்பேட்டை எங்கேயோ போயிடுச்சு, அதனால் அந்த ஊருக்கும் இல்லை. அப்புறம் எதுக்கு? எதுக்கு கட்டுறாங்கன்னே தெரியல. இந்த ஏரியா சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக விளையிறது வந்து கரும்பு, அதை விட்டால் நெல். இதுதான் வந்து அதிகமாகவே இப்போ பயிரிடுவாங்க. ஃபுல்லாக பாருங்க கரும்பு தான். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், இந்த சரௌண்டிங் எல்லாமே அதிகமாக விளையிறது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு, நெல். அதை விட்டால்
கரெக்டாக இது பண்ண சொன்னால் மலாட்டையும் போடுவாங்க. மலாட்டைனா வேர்க்கடலை, அதுவும் போடுவாங்க. இந்த லைன்லேயே அங்கங்கே நிறையா பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கு. வண்டி பிக்கப்பு ஸ்லோ தான். பிரேக்கில் காலை வச்சிட்டா போதும், மறுபடியும் பிக்கப் பண்ணி இழுத்து அந்த ஆவரேஜாக 50-55 கொண்டு வரதுக்குள்ள எவ்வளோ நேரம் அதே ஒரே கீர் RPMலேயே ஓடிட்டுருக்கோம். பிக்கப் ஆச்சுன்னா டக்கு டக்குன்னு கீர் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டீசல் வந்து கொடுக்குறியான்ற மாதிரி கேட்பாங்க. நமக்கு போயிட்டு வரவே டீசல் பத்தாது. இது எங்கேருந்து கொடுக்குது? பேசாமல் அப்படியே போயிட்டு வண்டி கொண்டு போய் விட்டு ஒரு அரை டேங்க் டீசல் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு தான் பாருங்க, திருக்கோவிலூர் ரைட்டுன்னு போட்டிருக்கா. அப்படியே வண்டியை திருப்பி ஊருக்குள்ளே போயிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 4 நாள் ஊரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், லோடு போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லி கலாச்சிட்டு கிடக்க வேண்டியதான். சும்மா நினச்சி தான் பார்க்கலாம். அதனால் ஆனால் பெரிய விளைவு தான் ஆகும். லோடும் டைமிங் இறக்க முடியாது. எம்டி கண்டெய்னர் வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அது அமௌண்ட்டு எங்கேயோ போய்டும். அதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கூட சிங்கிள் ரோடாக இருந்தது தான். போட்டுக்கிறாங்க அங்கங்கே கொஞ்சம். அந்த சிங்கிள் ரோடாக இருந்தது பூரா பேட்ச் ஒர்க் பண்ணி பெருசாக ஆகிட்டாங்க. இந்த இடம் மட்டும்தான் இன்னும் போடலை போல. அதான் வேலையை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்களா. இன்னும் கொஞ்சம் நாளில் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதே மாதிரி சிங்கிள் ரோடில் வந்து அந்த கட்டெல்லாம் நடுவில் இருக்கும். ஆனால் இதில் எந்த வண்டியும் அவ்வளோ சீக்கிரம் சைடு வாங்க முடியாது. ஒன்று போச்சுன்னா ஒரு டிராக்டரோ இல்லை இந்த சின்ன இந்த ஆட்டோ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மெதுவாக போ, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சைடு வாங்க முடியாது. அதே மாதிரி லோடு அதிகமாக எடுத்துகிட்டு போகிற வண்டியும் மேடு கண்டா திணறும் இல்லையா, அந்த வண்டியெல்லாம் நம்ம வண்டி பிக்கப் ஆகிற நேரத்தில் இவங்க கொண்டு வந்து அடக்கி விட்டாங்களேப்பா, போங்கப்பான்ட்டு வந்துட்டு வரும். சேலம் இன்னும் 110 கிலோமீட்டர் இருக்கு. இடம் பாருங்க, இப்போ மழை பெஞ்சு விட்டுருக்கு. நம்ம வர்றது கொஞ்ச நேரம் முன்னாடி. அப்படியே ரோடு சைடு ஃபுல்லா ஈரமா இருக்கா. இந்த வெயில் பட்டு சூடா இருக்கிற இடம் மட்டும் காஞ்சிட்டு இருக்கு. அப்படியே மேகம் போற போக்குல 4 தூரல போட்டு போயிட்டே இருக்கு பொழுது. ஆனா பாருங்க, அப்படியே கொஞ்சம் வானம் அப்படியே கிளவுடினஸா தான் இருக்கு. கள்ளக்குறிச்சி ஸ்ட்ரைட்டா ஊருக்குள்ள போவோம். இந்த இடம் அவுட்ரு போடாததா இருந்தது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இப்போ வேலையை முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது விழுப்புரம் மாவட்டத்தை வந்து பாதியாக பிரித்தது வந்து கள்ளக்குறிச்சின்னு போட்டாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் ஸ்கூலு காலேஜு கொஞ்சம் இந்த சம்மந்தப்பட்ட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இதை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமாக போட்டாங்க. இல்லைன்னா திருக்கோவிலூர் மாவட்டம் தான் வந்திருக்கும். அடுத்தபடியான இது அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரைட் சைடு அப்படியே மலை மேகம் லைட்டாக இருக்குது. இதில் பாருங்க, ஃபுல்லாக கீழே வந்து இந்த இது மரவள்ளி கிழங்கு அதான் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல இருக்கு, லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமும்.
இந்த கருப்பாக இருக்கிற மேகம் தான் மக்களே இப்போ வேலை காட்டிட்டு இருக்கு. அங்கங்கே வந்து தூரில் போட்டு போகுது. நல்லா இருக்குல்ல அண்ணா மக்களே. ஆனால் இந்த இதில் எடுக்கிற வீடியோவோட குவாலிட்டி முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக தான் இருக்குது. அதை அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ கூட இது கொஞ்சம் நல்லா தான் எடுக்குது, சூப்பராகவே எடுக்குது. பாவம் முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்தேன், கஷ்டப்பட்டு காய வச்சுருந்துருக்காங்க. டப்புன்னு மழை பெஞ்சு மொத்தமும் நனைஞ்சு போச்சு சோளம். எல்லாம் ஈரமாக இருக்கு. இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு இருக்காங்க. மழை வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் மேகம் தான் அவ்வளோ வேலையை காட்டி விட்டு போயிட்டு இருக்கு. அங்கே இங்கே சுற்றி கடைசியாக நம்ம போகிற இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரே ஒரு துண்டு மேகம் பண்ணுற வேலை தான் இது எல்லாமே. ஆனால் இடம் சூப்பராக இருக்கு. ரயில்வே பாலம் மேம்பாலத்துக்கு மேல இருந்து இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்கு. முன்னாடி அந்த மலை ஓரமா சுத்தமா தெரியவே இல்லை, மழை பெஞ்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் இருக்கிற வெளிச்சம் இந்த பக்கம் இல்லையே. மழை இங்க கம்மியா இருக்கு, ஆனா அங்க பாருங்க அதிகமா பெய்யுது பழுகுது. அப்படியே பாதி மலைக்கு வந்து வெயிலும் அடிக்குது, இந்த பக்கம் அப்படியே மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா இருக்கு கிளைமேட்டு. ஆனா சாப்பிட ஹோட்டல் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. காலையிலே சாப்பிடல, மதியமா சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் டைம் ஆகிட்டே போகுது. வண்டி எங்களுக்கு ஓரம் கட்டி நிப்பாட்டி இருக்கேன். இருக்கிற எங்கன்னா ஹோட்டலு கண்ணில் தென்படும் பார்த்தா எல்லா ஹோட்டலும் மூடி இருக்கு. அப்படி இல்லைன்னா எல்லாம் இதுவாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா சேலம் வந்துடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. அங்கே போயிட்டா வண்டி நிப்பாட்ட முடியாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:30 மணி ஆகுது. சரி, அதோ அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பார்த்தேன், ஏன்னா இருந்தால் போய் சாப்பிடுவோம். தான் பிரியாணி சட்டி தான் ஓடுது போல், போய் பார்ப்போம் தான் இருக்கணும். பிரியாணி தான் அதுதான். பார்சல் வாங்கிட்டேன். எல்லா கடைகள்லேயும் இந்த மத்தியானம் சாப்பாடுன்றதே கொஞ்சம் இப்போலாம் கிடைக்க மாட்டேங்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி பரோட்டான்னுறாங்க. அது ஏற்றாப்புல ஒரு ஹோட்டல் இருக்குது, ஆனால் அங்கேயும் வந்து பரோட்டா தான் இருக்கான். என்ன பண்ணுறது, நம்ம பரோட்டா வேலைக்கு ஆகாது. அதான் பார்சல் வாங்கி வந்துட்டேன். 2 டேபிள் தான் இருந்தது, அதுலேயும் ஆள் வெயிட்டிங்கில் இருந்த மாதிரி இருந்தது. சரி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம மெதுவாக சாப்பிட்ற ஆள் வாங்கிட்டு வந்தோன்னா வண்டிக்கு வச்சு மெதுவாக சாப்பிட்லாம். வாங்கிட்டு வண்டிக்கு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா 100 ரூபா. 100 ரூபாய்க்கு என்னென்ன இருக்குது பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு பீஸ் இருக்குது, முட்டை, ஆனியனோட. நம்ம சென்னை மாரி இது இல்லை, சாதா அரிசி மாரி தான் இது. ஆனால் சீரக சம்பாவா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கல ஒரு மாதிரி ப்ளைன் பிரியாணி மாரி, அது மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, சாப்பிட்லாம். ரொம்ப ஏதோ நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற ஆள் இல்லை, ஏதோ கிடைக்கிறத போட்டுன்னு உள்ள
கிடைக்கிறத எடுத்து வகுத்தூள்ள போட்டு போயிட்டே இருக்கலாம். சாப்பிடலாம். ஓகே மக்களே, சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.